ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா புருஷாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பே ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ புகாய நம. உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா 2025 மார்ச் மாதம் ரிஷப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறுது, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், மார்ச் மாசத்துல உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா சுப நாட்கள் எது எது, மாசம் முழுத்துக்கும் சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எதுன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சுனாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கொடுக்குறோம். இதை இந்த சுப நாட்கள் அசுப நாட்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வழிகாட்டியா இருக்கும். ஏன்னா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நாள் நமக்கு ஃபேவரா நமக்கு சாதகமா இருந்தா தான் அந்த தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும். அப்ப இந்த விதத்துல இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்குனாலதான் நம்ம இந்த விஷயத்தை கொடுத்துட்டு வரோம். வாங்கப்பா ராசி பலன்களை போலாம். ரிஷப ராசினர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கும் அதிபதி, 6ஆம் இடத்துக்கு அதிபதி. 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய செல்வத்தை வழங்கும் அப்படின்னாலும், ஆனா 6ஆம் இடத்து அதிபதியா வர்றதுனால அவரு கடன், எதிரிகள் இதைத்தான் கொடுப்பாரு. ஆனா உச்சம் அப்படிங்கிற அதே நேரத்துல வக்கரம் ஆயிட்டாரு. உச்சபலனை கொடுக்க வேண்டிய சுக்கிர பகவான் வக்கரம் ஆயிட்டாரு. இன்னொன்னு, உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியுமாகிய புதன் பகவானும் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவரும் வக்கரமாயிட்டார். அப்ப புதனும் வக்கரம், சுக்கிரனும் வக்கரம். அப்ப பெண்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுலாம், காலி நிலம் விற்கிறது வாங்குறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வியாபாரம், நண்பர்கள், கூட்டு தொழில், இதுல எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா, ஏன்னா 2 கிரகங்களுமே வக்கரமா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். 15 சூரியன் திக்பலம் பெறுவது அப்படிங்கிறது தொழில் வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்ல ஒரு செல்வ செழிப்பு கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு மேல அவரும் லாபஸ்தானத்துக்கு வர்றார். இப்ப 4ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானாதிபதி தாய், வண்டி, வாகனம், வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு இந்த மாசம் வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே அமையறதுக்கு ஒரு மிக நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு கிரக நிலைகள் இருக்கு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான 7ங்கிறது உங்களுக்கு தெரியும், கலஸ்தரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப மனைவியினால யோகம், கூட்டு தொழிலான யோகம், தனவரவு, இந்த மாதிரி உங்களுக்கு தன வரவு மிக மிக சிறப்பான ஒரு வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா மனைவியினால, நண்பர்களால யோகங்கள் வரக்கூடிய அதே மாதம். கூடவே புதன் வக்கரமாக்குறதுனால, சுக்கிரன் வக்கரமானால எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வம், குடும்பம் அமைதியா நிம்மதியா பணவரவோடு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வக்கரத்தினுடைய 2 கிரகங்கள் வக்கரமாக்குறதுனால ரொம்ப எச்சரிக்கை நீங்க இருந்துக்கணும். ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். சனி உங்களுக்கு யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதியா வர்றாரு. அதனால 12-7 இருக்கனால இந்த மாசம் உங்களுக்கு தொழில் ரீதியா
ஒரு நல்ல ஒரு தனவரவு இருக்கு. நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போடுறது, வார்த்தைகள் கொடுக்கறது, கலைத்துறை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான அஷ்டம லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்காரு. ராசியில இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். 5ங்கிறது பூர்வீகம், குழந்தைகள், பூர்வீக சொத்து, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், மனிதனுடைய செல்வாக்கு கொடுக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கு. அப்ப குரு பார்வை அங்க இருக்கிறப்ப கர்மாதிபதி சனியும் குருவும் சேர்ந்தா உங்களுக்கு கர்மாதிபதி. சனி பகவான குரு பார்க்கல அப்படின்னாலும் சனி பகவானுடைய 8வது வீட்டு சனி பகவானுடைய மகரத்தை பார்க்கறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த விதத்திலே அந்த யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி. ஜீவனஸ்தானத்துல 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதே சமயம் சுகஸ்தானாதிபதியும் கூடவே திக்பலம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது தந்தை மகனுக்குள்ள ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்காரு. இந்த மாத கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் வண்டி வாகன யோகங்கள், தனவரவு எல்லாமே சிறப்பா இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் வக்கரமா இருக்கிறதுனால நீங்க காலி நிலத்தை விற்கிறது, வாங்குறது, கூட்டு தொழில டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, ஆடை ஆவண தொழிலாம் செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். மற்றபடி ஒரு செல்வ செழிப்பான மாதம். அடுத்தது இப்ப நம்ம ராசி பலனுக்கு கீழே இந்த மார்ச் மாதத்தினுடைய சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறத முன்னாடி சொன்ன மாதிரி கீழே கொடுத்துருக்கோம். சந்திராஷ்டம தினங்களையும் இதுல கொடுத்துருக்கிறோம். நீங்க இதை பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.